உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஹனிமூனை மிஸ் பண்ணாலும் பரவாயில்லைங்க. ஆனா பிரெக்னென்ட்டா இருக்கும்போது பேபி மூனை மிஸ் பண்ணிடாதீங்க. அது ஒரு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட். பேபி மூன் அப்படிங்கிறது நம்ம பேபி வயித்துக்குள்ள உருவானதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பேபியாவும் இருக்கலாம், செகண்ட் பேபியாவும் இருக்கலாம். அவங்கள கூட கூட்டிட்டு வயித்துக்குள்ள இருக்கிற அந்த கருவை கூட்டிட்டு ஒரு டிராவல் போறதுங்கிறது ஒரு மெமரபிளான ஜேர்னிங்க. இதுல எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னா, நம்மளோட பேபியோட growth அண்ட் நியூட்ரிஷனுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஹாப்பி ஹார்மோன்ஸ் அம்மாக்கு சுரக்கும் போது அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் டவுன் ஆகும். அதனால அவங்களுக்கு நல்ல ஒரு பிளட் ஃப்ளோ போகும். நல்ல ஒரு நியூட்ரிட்டிவான என்வரான்மெண்டல் டெவலப்மெண்ட் கிடைக்கும் குழந்தைக்கு. அண்ட் பேரண்ட்ஸ் ஆன நீங்க 2 பேருமே குழந்தை வயித்துக்குள்ள இருக்கும்போது அவங்க ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சுக்காம, அவங்க எப்படிப்பட்ட குழந்தைன்னு தெரிஞ்சுக்காம, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்காமயே அவங்க கூட ஒரு பாண்டை டெவலப் பண்றதுக்கு இந்த டிராவல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ இதுக்கு நீங்க செலக்ட் பண்ண வேண்டிய டைம் ஒரு செகண்ட் ட்ரைமஸ்டர். ஏன்னா ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல இருக்கிற வாமிட்டிங் டிசீனஸ் எல்லாம் இங்க கண்டிப்பா இருக்காது. அதே மாதிரி தேர்ட் ட்ரைமஸ்டர்ல வரப்போற கிராம்ஸோ இல்ல பாடி பெயினாவும் இருக்காது. ஸோ செகண்ட் ட்ரைமஸ்டர் சூஸ் பண்ணுங்க. அண்ட் நீங்க டிராவல் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபிளைட் டிராவல், ட்ரெயின் டிராவல் அட்வைசபிள். கொஞ்சம் நீங்க பஸ் டிராவல் ஆர் ஒரு கார்ல போறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் அதுல நிறைய பம்ப்ஸ் அண்ட் ஹார்ட் டிரைவ்ஸ் இருக்கலாம். அண்ட் போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா உங்களோட கைனகாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிட்டு போங்க. பட் இந்த மெமரபிள் ஜேர்னியை கம்ப்ளீட்டா கேப்சர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க பேபி பிறந்து வளர்ற டைம்ல இதை நீங்க போட்டு காட்டும் போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அண்ட் இது ஒரு மெமரபிள் ஜேர்னியா மாறிடும். தேங்க்யூ.